ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். The book of Romans chapter 8 and verse 34. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே நமக்காக எழுந்திருக்கிறவர், அவரே பிதாவின் வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவர் அவரே என்று பவுல் இந்த இடத்திலே எழுதுகிறார். Apostle Paul writes in this place, who is he that condemneth? It is Christ that died, rather that is risen again, who is even at the right hand of God, who also maketh intercession for us. அவரே மரித்தவர், அவரே எழுந்திருக்கிறார், அவரே பிதாவின் வலது பார்சத்திலும் இருக்கிறார். He died, he rather rose again, he is at the right hand of God, who make intercession for us. இயேசு கிறிஸ்துடைய இந்த 3 முக்கியமான ஆசீர்வாதங்களையும் பவுல் 3 வால்யூமாக அவர் முக்கியப்படுத்தினதாக வேதத்திலே நாம் காண முடியும். Out of the Bible, in particular, the Pauline epistle gives a priority, and there is voluminous writings about these 3 topics. அவரே மரித்தவர் என்று சொல்லக்கூடிய அந்த தலைப்பிலே அவர் 5 பிரிவாக அவர் அதை எழுதி இருக்கிறார். It is he who died. There are 5 parts of reasonings behind that. எழுந்திருக்கிறவரும் அவரே என்று சொல்கிற விஷயத்திலும் 5 பகுதிகளை அவர் எழுதியிருக்கிறார். In the topic rather it is he who rose again, there is also 5 parts in that. பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கிறோம் அவரே என்ற விஷயத்திலும் 5 பகுதியாக அவர் எழுதியிருக்கிறார். And in the right hand of the God is also 5 parts in that. இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை குறித்தும் அவர் எழுந்திருக்கிறதை குறித்தும் அது வலது பார்சத்தில் இருக்கிறதை குறித்தும் பவுல் 3 வால்யூம் 5 பிரிவாக அவர் எழுதியிருக்கிறார். So with respect to his death, his resurrection, and about his right hand experience, there are 3 volumes in 5 aspects. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களிலே அவர் தம்மை வெறுமையாக்கினார், அடிமை ரூபம் எடுத்தார், மனுஷ சாயலானார், கீழ்ப்படிந்தார், தம்மை தாழ்த்தினார் என்று அவருடைய மரணத்தை குறித்து அவர் சொல்லுகிறார். In Philippians chapter 2 verse 5 to 7, he writes about how he came down, he humbled himself, he became a man, took the form of a servant and died to the cross, even to the death of the cross. அவரே மரித்தவர் என்று சொல்லக்கூடிய அந்த தலைப்பிலே வெறுமையாக்கின விஷயங்கள், அடிமையாக்கின விஷயங்கள், மனுஷரூபம் எடுத்து கீழ்ப்படிந்து தம்மை தாழ்த்தின விஷயங்களை 5ஆக அவர் வகுத்து அவர் எழுதுகிறார். In this aspect of his death, there are 5 aspects of his emptying, his becoming a slave, his no reputation, becoming the fashion of a humble servant, obedient to the death. அவரே எழுந்தும் இருக்கிறார் என்று சொல்கிற தலைப்பிலே 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 55, 56, 57 வசனங்களிலும் அதை 5 பிரிவாகத்தான் அவர் சுட்டி காட்டுகிறார். 1 Corinthians chapter 15 verse 55 on, with respect to his resurrection, there are also 5 aspects behind that. மரணமே உன் கூரெங்கே? Death, where is thy sting? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? O Hades, where is thy victory? மரணத்தின் கூர் பாவம், But the sting of death is sin, பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம், and the strength of sin is the law. இயேசு மூலமாக ஜெயத்தை தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். We thank unto God through Jesus who gave us victory. அவருடைய எழுந்தருளை குறித்தும் அவர் 5 பகுதியாக இந்த இடத்திலே அவர் எழுதியிருக்கிறார். Coming to the resurrection, there is also 5 aspects with respect to that. பிதாவின் வலது பார்சத்திலும் இருப்பவர் அவரே என்ற தலைப்பிலும் கூட 5 பகுதியாக அவர் எழுதினதாக வேதம் சொல்லுகிறது. With respect to his right hand experience, there are 5 aspects regarding that. எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே அதை 5 பகுதியாக அவர் சுட்டி காட்டுகிறார். In Hebrews, he picks up all those things in 5 aspects. பரிசுத்தரும் குற்றமில்லாதவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலே உயர்ந்தவருமான வலது பார்சத்திலே இருக்கக்கூடிய பிரதான ஆசாரியன் அவர் சுட்டி காட்டுகிறார். In Hebrew chapter 7, last verses, we find holy, without blemish, who is separated from men, gone to the uttermost heavens, and remaining there for us. அவருடைய மரணத்தை குறித்தும் அவர் எழுந்திருத்தலை குறித்தும் பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்தலை குறித்தும் இந்த 3 இடங்களிலும் அவர் ஆழமாக எழுதுகிறதாக வேதத்திலே நாம் காண முடியும். About his death, about his resurrection, about his right hand experience, Paul writes in depth, gives us voluminous explanations. பவுல் எழுதின இந்த 3 வால்யூம் உங்களுடைய வாழ்க்கையிலே வேண்டும் என்றால் அதை விலை கொடுத்து தான் இதை நீங்கள் வாங்க முடியும். If you want all these 3 aspects and the voluminous writings about the death, resurrection and his right hand experience, you need to pay a price. இந்த 3 வால்யூமை வாங்குவதற்கு 3 விலையேறப்பெற்ற விலையை நீங்கள் கொடுத்து தான் அதை நீங்கள் வாங்க முடியும். To buy these 3 volumes, you need to pay rather
big price to get them. முதலாவதாக உங்களுடைய ஐம்புலன்களை அடக்கக்கூடிய ஒரு விலையை நீங்கள் கொடுக்க வேண்டும். Number one, you need to pay a price of controlling the five senses. இரண்டாவதாக உங்களுடைய இருதயத்திலே தேவ அன்பினால் நிறைந்து கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும் நல்மன சாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்தில் பிறகு அன்பு என்று சொல்ல இருதயம் இருந்தால்தான் அது நமக்கு கிடைக்கும். Number two, you should be filled with the love of God, and the purpose and the point of love, which is a pure heart, sincere faith, should come into your lives. மூன்றாவதாக அவருடைய அறிவுக்குரதமாக காணப்படக்கூடிய எல்லா தர்க்கங்கள் மேட்டுமைகள் எல்லாம் வச்சு உங்களுடைய மனதிலே சிறைப்படுத்தினால்தான் அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். Number three, you need to control and you need to bring down in subjection every thought which goes against the mind of Christ. விலை மதிக்க முடியாத பவுல் எழுதின இந்த 3 வால்யூமையும் நீங்கள் விலை கொடுத்து தான் இதை வாங்க வேண்டும். The voluminous writings of Paul with respect to these 3 points should be given price to purchase it. முதலாவதாக உங்களுடைய ஐம்புலன்களை அடக்கி ஒடுக்கி கீழ்ப்படுத்த வேண்டும். Number one, you need to subdue and control the five senses of your life. இரண்டாவதாக உங்களுடைய இருதயம் தேவன்பினாலே நிறைந்து வழிய வேண்டும். Number two, your heart must be overflowing with the love of God. மூன்றாவதாக உங்களுடைய மனதிலே தர்க்கங்கள் மேட்டிமைகள் இல்லாதபடி சிறைப்படுத்தி இருக்க வேண்டும். And number three, your mind must be free from every thought which is against Christ and come under subjection in the mind of Christ. உங்களுடைய மனதையும் இருதயத்தையும் ஐம்புலன்களையும் நீங்கள் விலையாக கொடுத்து பவுல் எழுதின இந்த 3 விலையேறப்பட்ட சொத்துக்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். Your mind, your heart and your body, you need to pay a price and get the 3 topics, the volumes of Paul's writings. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய வாழ்க்கையிலே உள்ள இந்த 3 ஆசீர்வாதத்தையும் ஒரு வசனத்துக்குள்ளே அவர் அடக்குகிறார். But the Lord Jesus Christ, these 3 blessings, he bring it into one scripture verse in a nutshell. யோவான் 3:13 பரலோகத்தில் நான் இறங்கினேன் என்றும் பரலோகத்துக்கு ஏறினேன் என்றும் பரலோகத்தில் இருக்கிறேன் என்றும் அதை ஒரே வசனத்திலே 3ஆக அவர் முக்கியப்படுத்துகிறார். In John's Gospel chapter 3, Jesus said he came down from heaven, he went to heaven and they remaineth in heaven. அவரே மரித்தவர் என்றால் அவர் பரலோகத்திலிருந்து இறங்கினவர் என்று பொருள். If he is the one who died, it means that he is the one who came down from heaven. அவரே எழுந்திருக்கிறவர் என்று சொன்னால் அவர் பரலோகத்துக்கு ஏறினவர் என்று பொருள். If he is the one who is in heaven, means he is the one who goes from the earth. அவரே வலது வாரசத்தில் இருக்கிறார் என்றால் பரலோகத்திலே அவர் இருக்கிறார் என்று அவரே சொல்லுகிறார். He is in the right arm means he is in the heaven. யோவான் 3:13 வசனத்தை நான் வாசிக்கும் போது Reading John's Gospel chapter 3 verse 13. பரலோகத்தில் இருந்திருக்கிறவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. பரலோகத்திலிருந்து இறங்கி இருக்கிறார், பரலோகத்துக்கு ஏறி இருக்கிறார், பரலோகத்திலே அவர் இருக்கிறார். John chapter 3 verse 13, he is the one ascended to heaven. He is the came down from heaven, even the Son of Man which is in heaven. அவரே மரித்தவர் என்று பவுல் சொல்லுவது பரலோகத்திலிருந்து இறங்கினவர். He is the one who died, mean that he came down from heaven. அவரே எழுந்திருக்கிறார் என்று பவுல் சொல்வது பரலோகத்துக்கு ஏறி இருக்கிறவர். He is the one who ascended up to heaven. He is the one who was risen from the dead. அவரே பிதாவின் வலதுபார்சலில் இருக்கிறார் என்று பவுல் சொல்வது பரலோகத்தில் இருக்கிறவர். And when Paul said he is in the right arm of the Father, which means that he is in heaven. பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமாகிய மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவரும் இல்லை. There is nobody who has gone to heaven, but he that came down from heaven, even the Son of Man which is in heaven. இந்த 3 ஆசீர்வாதமும் நம் ஒவ்வொருவருக்கும் உரியதாகவே இருக்கிறது. All these 3 blessings belongs to each and every one who have come here. அவர் எதற்காக பரலோகத்திலிருந்து இறங்கினார் என்பதை நாம் சரியாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். Why should we understand the proper meaning of his coming down from heaven? தேவன் அவரை அனுப்பினபடினால் அவர் பரலோகத்திலிருந்து இறங்கினார் என்று வேதம் The சொல்லுகிறது. Bible says he came down from heaven because God had sent him to earth. ஏன் தேவன் அவரை அனுப்ப வேண்டும், அவர் ஏன் இறங்க வேண்டும் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். We should also know why should God send him to this earth and why should he descend from heaven? ஏனென்றால் அவர் வானத்திலிருந்து ஒருவனை தள்ளினார், அவன் விழுந்தான். Because the Lord casted away somebody and that somebody had fallen down to this earth. அவனை தேவன் தள்ளும்போது அவன் கீழே விழுந்தான். When God casted that somebody, he was cast into this earth. அதற்காக தான் இயேசு அனுப்பப்பட்டு அவர் இறங்கி இருக்கிறார். Which is the reason why Jesus was sent into this earth.
ஒருவனை தள்ளி அவன் கீழே விழுந்தபடினால் அவன் இந்த பூமியிலே உள்ள ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் பெருமையை அவன் கொண்டு வந்தான். One was cast out of heaven and is fallen into this earth. Therefore the habitant of this world are full of pride. இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் பெருமை நிறைந்திருக்கிறது. Every man of this world is full of pride. அவன் பெருமையினாலே கீழே விழுந்தான். He fell out of pride. அதிகாலையின் மகனாகி விடிவெளியே நீ கீழே விழ வெட்டப்பட்டாயே. Bright morning day star, the son of morning, he was cast and cut off because of நீ pride. பாதாளத்திலே தள்ளுண்டு போனாயே. You were casted into the hell. தேவன் அவனை தள்ளினபடினால் அவன் கீழே விழுந்தான். Because God casted him, he was cut off to this earth. இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அந்த பெருமையை தான் அவன் வைத்திருக்கிறான். Today in every man's life, he has imparted pride. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் பெருமை குடிகொண்டிருக்கிறது. In the heart of every man and woman living in this world, they are full of pride. குடிக்க கஞ்சி இல்லாவிட்டாலும் படுக்க பாய் இல்லாவிட்டாலும் அவனுக்குள் இருக்கிற பெருமைக்கு அளவே இல்லை. No matter even if they don't have food or raiment or anything to live out, yet their pride has no limits. ஒரு சாராயத்தை குடிச்சு சாக்கடைக்குள்ள விழுந்து கிடக்கிறவன் அவன் நெஞ்ச தட்டுறான், சிங்கனி தட்டுறான். A man out of booze is fallen in the gutters, but he taps his chest and says, I'm a lion. சாக்கடைக்குள்ள விழுந்து கிடக்கிறவனுக்கு தான் சிங்கம் என்ற பெருமை இருக்கிறது. A man who's fallen in the gutters, he has a pride to say that he is a lion. பெருமையினாலே அவனை தள்ளினபடினால் அவன் கீழே விழுந்தான். Because that man was cast out of pride, he was fallen to this earth. ஒவ்வொருவருக்குள்ளும் எவ்வளவு பெருமை இருக்கிறது என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். It is you who must search out the pride which is in your life. ஆனால் உங்களுக்கு இருக்கிற பெருமையை நீங்கள் கண்டுபிடிப்பது மிக கடினம். But it is very hard a job to find out the measure of pride in your life. அதற்காகவே இயேசு இந்த பூமியிலே இறங்கினார் என்று வேதம் சொல்கிறது. Which is the reason why the Bible says Jesus came down into this earth. பிதாவாகி தேவன் அவர் அனுப்பி இறங்கின நோக்கம் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தாழ்மையை கற்றுக் கொடுக்க வேண்டும். Father God, the purpose in sending Jesus to this world is to teach everybody the lesson of humility. ஆகவே பரலோகத்திலிருந்து இறங்கினார் என்று வேதம் சொல்கிறது. That's why the Bible says he came down from heaven. நான் தாழ்மையும் சாந்தமாக இருக்கிறேன், என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ள வாருங்கள். Jesus said, I'm lowly and simple in heart. Come to me and take my yoke and learn of me. ஏன் வருத்தப்பட்டு பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறீர்கள்? Why should you be burdened and laden with heavy laden? இதெல்லாம் உங்களுக்குள்ளே குடிகொண்டிருக்கிற அகங்காரமும் திமிரும் பெருமையும் தான். It's all your hardness, your pride and the height of your wickedness in you. ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே வருத்தமும் பாரமும் நாம் நிறைந்திருக்கிறோம்? Why should there be grievance and pain in your life? தாழ்மை இருக்கிறவர்களுக்குள்ளே அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறதுக்கு இடமே இல்லை. Those people who have humility, such burden and such pain is not necessary. நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு கற்றுக்கொள்ளுங்கள், உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். All of you come to me and take my yoke and learn of me and you will receive simplicity and இந்த humility. உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து நுகத்தை ஏற்றுக்கொண்டு தாழ்மையை கற்றுக்கொள்ள வேண்டும். Every man, everybody in this world must come to Jesus, put on the yoke of Jesus and learn humility from him. தாழ்மையை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒருவர் இயேசு மாத்திரமே. It is Jesus alone who can teach the point of humility to man. நாம் தாழ்மையை கற்றுக்கொள்ளும்படியாக அவருடைய நுகத்தை ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் நாம் கற்றுக்கொள்வோம். In order to learn humility, we got to pick up the yoke of Jesus and learn of him humility. வேதாகமத்திலே ஒரு கொடி கட்டி பறந்த ஒரு மனிதன் இருக்கிறான். There was a man who was flying in good colors. அவருடைய பெயர் எப்ராயிம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. His name is Ephraim. ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே அவன் பரிதாபமாக அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். But his life was miserable utterly. ஆனால் அவனை தேவன் சரிப்படுத்தும்படியாக சித்தம் கொண்டார். But the Lord decided to correct him. அதற்காக அந்த எப்ராயிமுடைய அழகான கழுத்திலே அவர் நுகத்தை வைத்தார். In order to correct him, upon his beautiful neck the Lord laid a yoke on it. எப்ராயிமே, ஏன் இப்படிப்பட்ட நிர்பந்த நிலவரம் உனக்கு இருக்கிறது? Ephraim, why should you be in such a wretched state? ஏன் இந்த யுத்தத்திலே நீ முதுகை காட்டி விட்டாய்? Ephraim, why should you show your back at the time of the war? உனக்குள்ளே காணப்படக்கூடிய பெருமையை நீ கண்டுபிடிக்க வேண்டும். You have to see the pride which is within you. ஆகவே உன்னுடைய அழகான கழுத்தின் மேல் நுகத்தை நான் வைக்கிறேன். Therefore upon your beautiful neck I will place my yoke. எப்ராயிமை நான் ஏறு கட்டி நான் உழுவேன். Ephraim, I will keep the yoke and make you to plow. யூதா தான் அவனை உழ முடியும். It can Judah who can lead him in the plow. அவருடைய தாத்தாவாகிய யாக்கோபு தான் அவனை பரம்படிக்க முடியும். And your grandfather Jacob, he will be
beat the sheaves. எப்பிராயீமுக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் கொடுத்து விட்டார். God had given Ephraim immeasurable blessings. ஒரு பேரனுக்கு ஒரு சேஷ்டபுத்திர பாகம் எப்படி கிடைக்கும்? How come a grandson is given the birthright? அது ரூபனுடைய சேஷ்டபுத்திர பாகம். And that was the part of the birthright of Reuben. அது யூதாவுக்கு தான் போயிருக்க வேண்டும். It should have proper gone to Judah. அது யோசேப்பு தான் கையில் பிடித்திருக்க வேண்டும். And Joseph should have taken it up in his hand. ஆனால் இந்த எப்பிராயீம் தலையிலே அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை தேவன் வைத்து விட்டார். But God had placed the birthright on this Ephraim. கர்த்தர் வைத்தார் என்று நாம் சொல்ல முடியாது. We can't say it was God who is behind that. யாக்கோபு தான் அதை தடை பண்ணி எனக்கு தெரியும் என்று அவன் தலையிலே வலது கையை வைத்து விட்டார். But it was Jacob who said, I know my son, and laid his right hand on Ephraim. எரேமியா 31:9 என்ன எழுதப்பட்டிருக்கிறது? Jeremiah chapter 31 verse 9, what does it say? எப்பிராயீம் தான் சேஷ்டபுத்திரன். Ephraim is the one who has the birthright. எப்பிராயீம் சேஷ்டபுத்திரன் என்று 9ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. Chapter 31 of Jeremiah verse 9, it is written, Ephraim is the man who has the birthright. ஆகவேதான் அவனுக்கு 10 கோத்திரத்தை பிரித்து கொடுக்கிறார்கள். Which is why they divided 10 tribes to Ephraim. அங்கு ஜட்ஜ் பகுதியிலும் அவனுக்கு தான் அதிக இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Even in the judges, more number of judges come out of Ephraim. எங்கு பார்த்தாலும் எப்பிராயீம் கொடி கட்டி பறந்து கொண்டிருக்கிறான். Wherever you see, Ephraim is flying in good colors. அவனுக்குள்ளே இருந்த பெருமைக்கு அளவே இல்லை. And there was no height of the measure of pride in him. ஆனால் தேவன் அவனை சரிப்படுத்தும்படி அவன் கழுத்திலே நுகத்தை வைத்தார். But God wanted to correct him, and therefore on his beautiful neck he laid his yoke. ஓசியா 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, Reading Hosea chapter 10 verse 11. எப்பிராயீம் நன்றாய் பழக்கப்பட்டு போரடிக்க விரும்புகிற கடாரியா இருக்கிறான். ஆனாலும் நான் அழகான கழுத்தின் மேல் நுகத்தடியை வைப்பேன். எப்பிராயீமை ஏற்பூட்டி ஓட்டுவேன். யூதா உழுவான். யாக்கோபு அவனுக்கு பரம்படிப்பான். எப்பிராயீமுடைய கழுத்திலே நான் நுகத்தை வைப்பேன். And I will place my yoke on the neck of Ephraim. அவனுக்குள்ளே தாழ்மையை கொண்டு வர வேண்டும். I have to bring in humility into Ephraim. யூதா தான் அவனை உழ வேண்டும். It can Judah who shall plow. அவன் அப்படி கலப்பைய கொஞ்சம் ஆழமா இருக்குனாதான் அவன் பெருமை ஓடும். And all of his pride will be rid out of him only when the plow is deeply placed. அழகான கழுத்தின் மேல் நுகம் வைக்கப்பட்டிருக்கிறது. Upon his beautiful neck the yoke has been placed. தேவன் அவனை ஏற்பூட்டி விட்டார். And God had yoked him. அவனை யூதா தான் உழ வேண்டும். And Judah must plow. யூதா நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயம் உள்ளவர். But Judah is a man of broken and a contrite heart. ஆதியாகமம் 38 அவன் நொறுங்குண்டு போய் விட்டான். In Genesis 38 Judah was shattered into pieces. அவன் உழுதால் தான் அந்த எப்பிராயீமுக்குள்ளே அந்த தாழ்மையை கொண்டு வர முடியும். Only when Judah plows, humility shall be brought into the life of Ephraim. ஒரு நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயம் உள்ளவனோடு நாம் இசைய வேண்டும். We must be part of a man who has a broken and a contrite heart. நம்முடைய அழகான கழுத்தின் மேல் நாம் நுகம் பூட்டி ஏற்பூட்டி அவனை உழும்படியாக நம்மை அவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். Upon the beautiful neck which is not surrendering, we have to yoke it out and lead it in humility. எப்பிராயீம் என்ன சொல்ல வேண்டும்? What should Ephraim say? பெரியப்பா நீங்க தான் இந்த சேஷ்டபுத்திரனாய் இருக்க வேண்டும். My uncle, you should be the firstborn. தாத்தா பண்ணின வேலை எனக்கு சேஷ்டபுத்திரன் கொடுத்து விட்டார். Our grandfather did that, and that's the reason why I have this. இப்போது எனக்குள்ளே பெருமை இருக்கிறது. Now I have lot of pride in me. நான் என்னுடைய இடத்திலே நான் நிற்க முடியவில்லை. I am not able to abide in my place. இப்போது அந்த தாழ்மை எனக்குள்ளே வர வேண்டும். Humility must come into me. அந்த நொறுங்குண்ட அனுபவம் எனக்குள்ளே வர வேண்டும். Brokenness must be part of my life. ஆகவே யூதாவாகிய பெரியப்பா தான் அவனை ஏற்பூட்டி உழ வேண்டும். And therefore Judah, his uncle, must yoke him and plow him. யூதாவுக்கு தன்னை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்து அந்த நொறுங்குண்ட அனுபவத்தை அவன் பெற்றுக்கொள்கிறான். He must surrender to Judah totally and completely and learn brokenness and contriteness in his அந்த life. உழுத பின்பு அவருடைய தாத்தாவாகிய யாக்கோபு பரம்படிக்க வேண்டும். And now comes Jacob, his grandfather, with breaking his cloths. தாத்தா தான் லெவல் படுத்தக்கூடியவர். It is grandfather Jacob who will level out the things. பெரியப்பா உழுதாலும் கூட தாத்தா தான் அவனை சரிப்படுத்த வேண்டும். And his uncle, though he plows, his grandfather comes for the leveling. தாத்தாவை பலவிதமான பாதையிலே தேவன் நடத்தினார். But the grandfather was led in many different paths by the Lord. யாக்கோபுடைய விருப்பங்கள் அங்க ஒண்ணு நடக்கல. None of Jacob's desire came to pass. அவருடைய வாழ்க்கை வருத்தமும் சஞ்சலமாகவே இருந்தது. All of the life of Jacob was sorrow and trouble. தீனாள் விஷயத்திலே நொந்து நூலா போயிட்டான். In the matter of Dinah, he was totally outcast and broken. இந்த யாக்கோபுக்குள்ளே பயங்கர வேதனை இருக்கிறது. Inside of Jacob there is immense pain. அவருடைய வாசனைகள் எல்லாம் கெட்டு போய் விட்டது. All of his good reputation was on the streets. வருத்தமும் சஞ்சலமாக அவன் நிறைந்து கொண்டிருக்கிறான். His life was full of trouble and pain and problems.
him. இந்த யாக்கோபு மூலமாகத்தான் அவன் பரம்பிடித்து லெவல் படுத்த முடியும். By Jacob he shall break his cloths. அதற்காக அவன் கழுத்திலே அந்த நுகத்தை தேவன் வைக்கிறார். For which reason the Lord placeth the yoke upon the neck of Ephraim. எப்பிராயீமை அடிக்கிறார்கள் ரெண்டு பேரும். And these two they smash Ephraim very well. எரேமியா 31லே எப்பிராயீம் அடிக்க அவன் அழுது கொண்டே இருக்கிறான். Jeremiah 31, the more Ephraim is beaten, Ephraim is shedding tears. ஏன் நீ அடிக்கப்பட வேண்டும்? Why should you be beaten? அவர்கள் ஆறுதல் இல்லாமல் அழுது கொண்டே இருக்கிறார்கள். But there is no comforting and they keep mourning. அழாதபடி தங்களுடைய வாயை அடக்குகிறார்கள். And they shut their mouth from crying aloud. பயங்கர வேதனைக்குள்ளே தேவன் எப்பிராயீமை கொண்டு போகிறார். God is leading Ephraim in terrible pain. அவனே தன்னை அடித்து அழுது கொண்டிருந்ததாக வேதம் The சொல்லுகிறது. Bible says he himself beat his chest and he was weeping. இப்போது தேவன் அவனுக்காக நான் இறங்குவேன் என்று And சொல்லுகிறார். now the Lord says, I will be compassionate for Ephraim. தேவன் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த தயவும் உள்ளவர். Our God is compassionate, long-suffering, patient God. அந்த எப்பிராயீமை தேவன் கைவிட மாட்டார். The Lord will never forsake Ephraim. அவனுக்கு நான் உருக்கமாக இறங்குவேன் என்று The சொல்லுகிறார். Lord said, I will compassionately be merciful unto Ephraim. அதற்காக நம்முடைய கழுத்தின் மேல் நுகத்தை நாம் ஏற்றுக்கொள்வோம். Which reason all of us must take on our neck the yoke of நம்முடைய God. பெரியப்பாவாக யூதா நம்மை உலட்டும். Let our uncle Judah plow us. நொந்து போன வேதனைப்பட்ட நம்முடைய தாத்தா நம்மை பரம்படிக்கட்டும். And our grandfather Jacob, who is despised and broken, let him level it. நம்மை சரியான தாழ்மைக்குள்ளே வழிநடத்தக்கூடிய அனுபவம் உள்ள நம்முடைய பெரியப்பாவும் தாத்தாவும் நமக்கு இருக்கிறார். We have our uncle and our grandfather Judah and Jacob who will plow and level us. எப்பிராயீமே நம்முடைய பெரியப்பாவுக்கு நீ ஒப்புக்கொடு. Ephraim, give surrender to your uncle எப்பிராயீமே Judah. உன்னுடைய தாத்தாவுக்கு ஒப்புக்கொடு. And Ephraim, surrender to your grandfather. அவங்களெல்லாம் அடிபட்டு தாழ்மையை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். All these men, they have gone through brokenness and have learned humility. தேவன் அவர்களை அநாதி சிநேகித்தனாலே சிநேகித்திருக்கிறார். God has loved all those men with an everlasting love. பலவிதமான வழிகளிலே வழிநடத்தி சரிப்படுத்தி வைத்திருக்கிறார். God has led them in so many pathways and they are corrected. யாக்கோபை அநாதி சிநேகித்தனால் சிநேகித்தேன். Jacob, I loved him with an everlasting love. யூதாவுக்கு முன்பாக ஒருவனும் நிற்கவே முடியாது. Nobody can stand before Judah. அவனுக்கு விரோதமாக வந்தவன் தோற்று போவது நிச்சயம் என்று It சொல்லப்பட்டிருக்கிறது. is written, those who come against Judah shall turn their backs in defeat. எப்பிராயீமே உன்னை தாழ்த்தி நுகத்திலே ஒப்புக்கொடு. Oh Ephraim, humble yourself and give your neck for the yoke. நான் சாந்தமும் மனத்தாழ்மையாக இருக்கிறேன், என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். And I am humble and meek in spirit. Take my yoke and learn of me. ஒவ்வொருவரும் தாழ்மையை தான் கற்றுக்கொள்ளுங்கள். Each and every one of us must learn humility. அந்த தாழ்மை மூலமாக தான் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா பிரச்சனைகளும் நீங்கும். And all of our problems, the cause of it will get rid when we learn humility. ஆவிக்குரிய ஜீவன் வளர வளர நம்மோடு கூட பெருமை தான் வளர்ந்து The கொண்டிருக்கும். more we grow in spirituality, pride also grows with us. உசியா தன்னை தாழ்த்தவே முடியவில்லை. King Uzziah could not humble himself. கேடுகட்ட ஆகாப் தான் தாழ்த்துகிறான். It was a wretched man, King Ahab, who humbled himself. கேடுகட்ட மனோசே தான் தாழ்த்தி அவன் It சரிப்படுத்துகிறான். was a wretched Manasseh who humbled himself and got some mercy. ஆவிக்குரியவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மேட்டுமையை கண்டுபிடிக்க வேண்டும். Spiritual people know and learn what wrong is in you. யோபை பற்றி ஒரு பெரிய சாட்சி தேவன் கொடுக்கிறார். And there is a good testimony about Job. ஆனாலும் சாத்தான் அவனை விடவில்லை. But Satan was right behind him. ஏன் யோபுக்குள்ளே ஆவிக்குரிய பெருமையும் இருக்கிறது, பூமிக்குரிய பெருமையும் It's இருக்கிறது. because within Job there is a earthly pride and the spiritual pride abiding. 30ஆம் அதிகாரத்திலே பூமிக்குரிய பெருமை. Job chapter 30, there is the earthly pride in him. 31ஆம் அதிகாரத்திலே ஆவிக்குரிய பெருமை. Chapter 31 of Job, there is the spiritual pride in அந்த him. ரெண்டு அதிகாரத்திலும் அவனுக்கு இருக்கிற பெருமைக்கு அளவே இல்லை. In those two chapters there is no amount of pride displayed அவருடைய there. நண்பர்களை பேசி ஓய்ந்து போனார்கள். And all of his friends, they were tired of speaking to him. யாரும் அவனை சரிப்படுத்த முடியவில்லை. There was nobody who can convict him. தேவனே அவனுக்கு முன்பாக இருந்து அவனை It சரிப்படுத்துகிறார். was God face to face making him to repent. துண்ட கட்டிட்டியா முன்ன நில்லுடான்னு சொல்றாரு. The Lord said to him, come boldly, stand before me. என் கேள்விக்கு நீ பதில் சொல்ல முடியுமா? Answer to my questions, Job. ஒண்ணுமே அவனால சொல்ல And முடியல. now Job is helpless. நீசன் என் கையை கொண்டு வாயை பொத்திக் He கொள்கிறேன். said, I'm veiled, I will close my mouth with my hands. அருவருத்து தூளிலும் சாம்பலில் He உட்காருகிறேன். said, I will despise myself and repent in dust and in ashes. அதுக்கு பின்புதான் அவனுடைய சிறையிருப்பு நீக்கப்படுகிறது. And after all these things, his captivity was liberated. அழகான குமாரத்திகளை பெற்றெடுக்கிறான். And now he brings forth beautiful children. ஆவிக்குரிய பூமிக்குரிய பெருமையை நாம் உடைக்க வேண்டும். We have to break all of our earthly and our spiritual pride. சத்துரு நமக்கு விரோதமாக அவன் வருவான். And Satan will come against us. பெருமை உள்ளவளோடு
அவன் கூட இருப்பான். He will always abide with those who are in pride. தாழ்மையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். Let's learn humility from the Lord. அதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இறங்கினார் என்று For சொல்லப்பட்டது. which reason the Bible says Jesus came down from heaven. இந்த பூமியிலே நமக்கு தாழ்மையை கற்றுக் கொடுப்பதற்கு மாத்திரமல்ல, Not only to teach us humility in this world. அவர் பூமியின் தாழ்வடங்களிலே இறங்கினார் என்று The சொல்லப்பட்டது. Bible says Jesus also went to the lower parts of the earth. அவர் பரலோகத்தில் இறங்கின காரணம் இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. There are two divisions in he coming down from heaven. முதலாவதாக தாழ்மையை கற்றுக் கொடுக்க Number முடியும். one, to teach you and me the humility. இரண்டாவதாக பூமியின் தாழ்வடங்களிலே இறங்குகிறார். And he went to the lower parts of the earth. எதற்காக பூமியின் தாழ்வடங்களிலே இறங்க வேண்டும்? Why must Jesus go to the lower parts of the earth? 1 பேதுரு 3 பேதுரு என்ன சொல்கிறார்? 1 Peter chapter 3, காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கம் பண்ண வேண்டும். in order to preach to the spirits which are in prison. எபேசியர் 4 பவுல் என்ன சொல்கிறார்? Ephesians chapter 4, Paul writes, உயர்ந்த பாதாளத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களை மேலே கொண்டு போக வேண்டும். and those who are in the paradise, they must be lifted to the upper paradise. பூமியின் தாழ்வடங்களில் இறங்கின 2 பிரிவு சொல்லப்பட்டிருக்கு. There are two divisions in the lower part of his going forth. பாதாளத்துக்குள்ளே காவலில் இருந்த ஆவிகளுக்கு பிரசங்கம் பண்ணுகிறார். That he went to the lower parts to teach and preach to the spirits which are in prison in the lower parts of the நோவா world. காலத்துக்கு பின்பு நியாயப்பிரமாணம் வந்தாச்சு. And after the days of Noah, the law came. அது தண்டனை அங்கே சொல்லியாச்சு. The punishment was given then. உடனே நியாயப்பிரமாணத்திலே நமக்கு அங்க பனிஷ்மென்ட் கொடுத்திருந்தாங்க. Immediately in the law, the punishment comes forth. ஆனால் அதற்கு முன்பாக காவலிலே அந்த ஆவிகள் இருக்கிறது. But before that, some spirits are kept in prison. திடீரென்று ஜலப்பிரளயம் வந்து அழித்து விட்டது. All of a sudden, deluge overtook them. கீழ்ப்படியாத ஆவிகள். And the spirits rebellious. அவர்களை காவலிலே வைத்திருக்கிறார்கள். And these rebellious spirits are kept in prison. இயேசு கிறிஸ்து காவலில் உள்ள ஆவிகளுக்கு நியாயத்தீர்ப்பை கட்டளையிடுகிறார். And he gives a judgment to the spirits which are kept in prison. போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய காவலில் உள்ள ஆவிகளை அவர் சிறைச்சாலைக்குள்ளே அடைக்கிறார். And those spirits which are in the police station, which is taken to the prison. அதுதான் பூமியின் தாழ்வடங்களிலே இறங்கின காரணம். And that's the reason why Jesus went to the lower parts of the earth. ஆபிரகாமின் மடியில் இருந்த உயர்ந்த பாதாளத்திலே சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி உன்னதத்துக்கு ஏறுகிறார். And those who are in the bosom of Abraham, in the lower parts of the paradise, he releases them and takes them to the higher levels of the paradise. இரண்டு காரணங்களுக்காக பூமியின் தாழ்வடங்களிலே இறங்கினார் என்று பேதுருவும் பவுலும் எழுதுகிறார். Paul and Peter writes, these are the two reasons why Jesus went to the lower parts of the earth. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக இறங்கினார் என்று நாம் சரியாக அறிந்து We கொள்வோம். must learn and know the reason for Jesus coming down to this earth. அவர் நமக்காக மரித்தார் என்பது அவர் இறங்கினதுதான். And when the Bible says he died, it means he came down for us. நீங்கள் மரித்தார் என்று படிக்கிற பாடத்தை காட்டிலும் அவர் இறங்கினார் என்று படிக்கிற பாடம் உங்களுக்கு எஃபெக்ட். And the effective lesson would be more than his death. He died. It would be appropriate if you could say he came down. இன்றைக்கு மரித்தார் என்று எளிதாக பேசி விடுகிறார்கள். And very simply we say he died. ஆனால் பவுல் அதை சாதாரணமாக சொல்லவில்லை. But Paul doesn't say it that simply. அவர் வெறுமையாக்கினார். He emptied himself. அடிமையாக ஒப்புக் கொடுத்தார். He surrendered to a slave. மனுஷ சாயலானார். Took the form of a man. கீழ்ப்படிந்தார், தம்மை தாழ்த்தினார். Humbled himself and obeyed. அவருடைய மரணத்திலே அந்த தாழ்மையை தான் நாம் கற்றுக்கொள்ள In வேண்டும். the death of Jesus, we got to learn the humility. பிலாத்து ஆச்சரியப்படக்கூடிய ஒரு தாழ்மை. Pilate was amazed. Such a humility. இப்படி உலகத்தில் எந்த மனிதனும் இல்லை என்று அவன் அதிர்ச்சி அடைகிறான். He got shocked and said, no man I find in this world. ஆகவே இந்த மனிதனிடத்தில் ஒரு குற்றம் இல்லை என்று அவன் அடித்து பேசுகிறான். And Pilate was so certain, I find no fault in அந்த this man. நீதிபதி இப்படிப்பட்ட ஒரு மனிதனை உலகத்தில் பார்த்ததே இல்லை. Judge Pilate never saw such a person before the trial. அது இயேசு கிறிஸ்து தாழ்த்தின போது நியாயம் எடுபட்டது. And that is when Jesus humbled himself, his justice was taken away. அவருடைய மரணம் என்பது தாழ்மையை தான் கற்றுக்கொள்வதாக இருக்கு. His very death teaches us humility. பவுல் அதை நமக்கு தெளிவாக சொல்லுகிறார். Paul gives us in clear pictures. அவர் இறங்கினது மாத்திரமல்ல, அவர் நமக்காக ஏறி இருக்கிறார். He not only came down, but he also has ascended back to heaven. அதைத்தான் அவர் எழுந்தும் இருக்கிறார் என்று பவுல் கொண்டு வருகிறார். Paul also says he has risen up. அவர் ஏறினது ஒரு உயிர் தள்ளக்கூடிய அனுபவத்தை வெளிப்படுத்தும். And he ascending back speaks of his resurrection. அவர் ஏறினதற்கு அவருடைய தகுதியை நாம் சரியாக கற்றுக்கொள்ள We வேண்டும். have to see the right reasoning and the right life which is behind this ascension. யோவான் 2ஆம் அதிகாரத்திலே 19:20 சொல்கிறார், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே அதை நான் எழுப்புவேன். And John chapter 2 verse 19 on, he said, break this temple, within 3 days I will rebuild it. அவர்
பரலோகத்துக்கு ஏறக்கூடிய தகுதியை அந்த இடத்திலே அவர் சுட்டிக்காட்டுகிறார். In that place, when he uttered such a word, he said he had the qualification for ascension. இந்த ஆலயத்தை நீங்கள் இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை நான் எழுப்புவேன். Break this temple. In 3 days' time, I will rebuild it. இதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் மேல் இருந்த கோபம். And this is the wrath the people of Israel had over Jesus. தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை தான் அப்படி சொல்லுகிறார். He spoke about his very body, which is the temple. அதோடு இஸ்ரவேலுடைய தேவாலயம் முடிவு கட்டப்பட்டது. Along with that, the temple which was in Jerusalem brought to an end. 70 வருஷத்துக்கு முன்பு தீத்துராயன் அதை இடித்து போட்டான். In 70 years time, Titus totally abolished it. இதுவரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆலயம் இல்லாமலே இருக்கிறார்கள். Until now, to this time period, the Jewish have no temple of their own. நீங்களே அவருடைய ஆலயம். Now the Bible says ye are the temple. நம்முடைய சரீரம் ஒவ்வொன்றும் ஒரு ஆலயமாக இருக்கிறது என்று பவுல் சொல்லுகிறார். Paul writes our body, each and every body anointed is a temple. அதைத்தான் இயேசு இந்த ஆலயத்தை இடித்து போட்டால் 3 நாளைக்குள்ளே நான் எழுப்புவேன் என்று சொல்லுகிறார். Jesus said, destroy this temple and in 3 days I will raise it up. 40 வருஷம் கட்டின ஆலயத்தை 3 நாளைக்குள்ளே கட்டுவேன் என்று சொல்கிறானே என்று கோபப்படுகிறார். They got annoyed with him and said, 40 years we took to build this temple. Do you say you will raise it up in 3 days? தேவாலயத்தை இடித்து போட்டவனே என்று தலைகளை துலுக்கி அவரை பரியாசம் பண்ணுகிறார். They lifted up their heads when Jesus was hanging on the cross and mocked him saying, you said you will break the temple. தேவாலயத்தை இடித்து முதல் நாளிலே அவர் எப்படி கட்ட முடியும் என்று 2 நாள் அவர்கள் காத்திருந்தால் தான் அந்த கட்டு வேலை முடிவடையும். And the temple is broken, but the first day they mocked him. They got to wait for another 2 days for he bringing up the temple back to life. இயேசு தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை கட்டி முடிப்பேன் என்பது சவால். And it is a challenge that Jesus gave to the Jewish community that he will build the temple of his body. அவர் எப்படி 3ஆம் நாளிலே உயிரோடு எழுப்பப்படுவதற்குரிய தகுதியை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். We have to learn the qualification that Jesus had to bring up his body back to life. அவர் எல்லாரும் பசியா இருக்கும்போது அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கும்படியாக அவர் இரக்கப்படுகிறார். When all were hungry, Jesus was compassionate enough and said to feed them, give them food. திருப்தியாக எல்லாருக்கும் நல்ல சாப்பாடு கொடுக்க வேண்டும் என்பது இயேசுடைய விருப்பம். Jesus' desire is to feed everybody with some purchase food. ஆனால் தான் சாப்பிட மாட்டார். But he will not eat. அங்கு சீஷர்களுக்கு கடையில் போய் வாங்கி சாப்பிடுங்கன்னு பணம் கொடுத்தாச்சு. He will give money to his disciples, go eat somewhere in the shop. சீஷர்கள் சாப்பாடை வாங்கி இயேசுவிடத்தில் கொண்டு சாப்பிட சொல்லும்போது நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு கிடைச்சிட்டுன்னு சொல்லி. But the disciples will go fetch some food and come to Jesus and tell him to eat, but he would say, I got a food which you didn't know about. பிதாவின் சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியைகளை நிறைவேற்றி முடிப்பதே என்னுடைய போஜனம் என்று இயேசு சொல்கிறார். Jesus said, to do the will of my Father and to complete it is my food. இதுதான் அந்த ஆலயத்தை 3 நாளுக்குள்ளே கட்டக்கூடிய தகுதி. This is the qualification that Jesus had in him to bring or raise to back the body of his temple. வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும் தேவன் இதையும் அதையும் ஒளிய பண்ணுவார். Food for the stomach and stomach for food, but God will destroy this and that. சாப்பிடுகிறதுல எந்த விதமான தவறு இல்லை. Nothing wrong in eating. துர் ஈச்சைக்கு உடலை பேராதபடி நாம் இருக்க வேண்டும். But we should not give our body for fornication. சாப்பிடுவதற்கு சில ஒழுங்குகள் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். We ourselves must frame certain disciplines in our foods. உங்களுடைய சரீரத்திலே பலவீனம் வராத அளவிலே நீங்கள் சாப்பிடணும். You should eat that you are not weakened but strengthened to do the Lord's will. அதற்கு மேலாக நீங்கள் ஆகாரத்திலே ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்க வேண்டும். Beyond that, you need some control. அதுதான் நம்முடைய சரீரம் உயிரோடு எழுப்பக்கூடிய தகுதி. That is the one qualification we need for resurrection of our body. 1 கொரிந்தியர் 6 இந்த சாப்பாட்டை பற்றி பவுல் சொல்கிறார், உங்களுடைய அவயவங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா என்று சொல்கிறார். 1 Corinthians chapter 6 Paul writes, don't you know your body belongs to Christ? ஆகாரத்திலே சரியான ஒரு கட்டுப்பாட்டு இருக்கும்போது உங்களுடைய அவயவங்கள் கிறிஸ்துவின் அவயவங்களாக மாறும். When you have a proper control and respect with the food matters, your body becomes the body of Christ. உங்கள் அவயவங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? Don't you know that your body is the members of Christ? அதை வேசியின் அவயவமாக மாற்ற கூடாது. And you should not make it a member of a harlot. அதற்கு ஆகாரத்தோடு சம்பந்தப்பட்ட காரியத்தை தான் பவுல் கொண்டு வருகிறார். And Paul is also bringing in food matters with respect to this. நமக்கு எல்லாம் இருக்குது என்று நாம் சாப்பிட கூடாது. We should not eat because we got money to buy. அதிலே நாம் ஆண்டவர் என்ன அதை கடைபிடித்தாரோ அதை தான் நாம் கடைபிடிக்க We வேண்டும். have to follow the Lord Jesus even in this matter of foods. மற்றவங்களுக்கு நீங்க கொடுங்க.
You can give to others. கட்டாயப்படுத்த வேண்டாம். You need not compel. யாரையும் சாப்பிடுறதுக்கு கட்டாயப்படுத்த Do கூடாது. not force anyone. ஆனால் அவர்களுக்கு நீங்கள் தாராளமாக கொடுக்க வேண்டும். But it is your obligation to be outgoing in your giving. நீங்கள் அந்த ஆகாரத்திலே உங்களுக்குள்ளே ஒரு சரியான கட்டுப்பாடு வைத்துக் கொள்ள But வேண்டும். inside of you, you need a control. அதுதான் உங்களுடைய சரீரம் உயிரோடு எழுப்பப்படக்கூடிய தகுதி. And that is the qualification for your body to be resurrected from the dead. இயேசு கிறிஸ்து இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள் 3 நாளே கட்டுவேன் என்று சவால் விட்டது. Jesus challenged and said, destroy it in 3 days time I will raise it up. அதற்காக அவர் ஏறக்கூடிய அந்த அனுபவம் அவருக்கு இருக்கு. For which reason he had the power to climb, ascend back to heaven. அவர் 3ஆம் நாளிலே உயிரோடு எழுப்பப்படுவதற்கு அதுதான் முக்கிய காரணம். That was the very reason, prime reason for he rising on the third day from the dead. பிதாவின் சித்தத்தை செய்து நிறைவேற்றி முடிப்பதே அவருடைய போஜனம். And his food was to do the will of the Lord and complete it. 23ஆம் சங்கீதத்திலே அந்த போஜனத்தை பற்றி சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. Psalm 23, the food is mentioned there. நாம் பிதாவுடைய சித்தத்தை நம்முடைய சரீரத்திலே செய்து நிறைவேற்றி முடிக்க வேண்டும். We got to complete the will of God in our body and finish it off. அதற்காக புல்லுள்ள இடங்களில் நம்மை மேய்க்கிறார். For which reason he leadeth in green pastures. நம்முடைய தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி பாத்திரம் நிரம்பி வழியும்படியாக செய்கிறார். And he anoints our head with oil and makes our vessel to overflow. புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பது நம்முடைய மனதுக்கு கிடைக்கக்கூடிய வசனம் சத்தியம். Feeding in green pastures shows the feeding of doctrine and truth. தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழிவது நம்முடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய அபிஷேகம். And anointing my head with oil, my cup runneth over, is the anointing that the Lord gives in you. இந்த மனதிலும் இந்த இருதயத்தில் இந்த ஆகாரம் வந்த பின்புதான் சரீரத்திலே நாம் தேவனுக்கு போஜனமாய் நாம் மாற முடியும். The mind, the heart, once it becomes the Lord's, then our body can become the food for the Lord. 23ஆம் சங்கீதத்திலே இந்த 2 ஆகாரம் வந்த பின்புதான் தாவீது தன்னுடைய சரீரத்திலே தேவ சித்தம் செய்து முடிக்கிறார். 23rd Psalm. After the green pasture and the head with oil, but the body of David was surrendered for doing the will of நான் God. கர்த்தருடைய வீட்டிலே நான் நிலைத்திருப்பேன். He said, I will remain in the house of the Lord, தேவனுடைய ஆலயமாய் மாறுவேன். and I will become the temple of God. அவருடைய வாசஸ்தலமாய் நான் மாறுவேன். I will become the dwelling place of God. அதற்கு புல்லுள்ள இடங்களிலே மேய்ந்து மனதிலே உபதேசத்தை நான் வைத்துக் கொள்ள For வேண்டும். which reason be fed in green pastures and put the oil in your head. தலை அபிஷேகத்தால் நிறைந்து இருதயம் தேவன்பினால் வழிய The வேண்டும். head is full of oil and the heart is filled with the love of God. மனதிலே தேவனுடைய அறிவும் இருதயத்தில் தேவனுடைய அன்பு இருந்தால் தேவனுடைய சித்தத்தை நம்முடைய சரீரத்திலே சம்பூர்ணமாய் செய்ய The முடியும். knowledge in the mind, the love in the heart, the will of God flows out of like anything. அதுதான் கர்த்தருடைய வீட்டிலே நிலைத்திருக்கக்கூடிய வாழ்க்கை. And that is the life of abiding in the house of the Lord for all time. பிதாவின் சித்தம் செய்து அவருடைய கிரியைகளை நிறைவேற்றி முடிப்பதே நம்முடைய போஜனமாக இருக்கட்டும். Jesus said, to do the will of my Father and to perfect it is my food. இதுதான் அவர் பரலோகத்துக்கு ஏறினார் என்று சொல்லக்கூடியதுக்கு தகுதி. This is the qualification that Jesus had to climb, ascend back to heaven. அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தது என்று சொன்னவுடனே பிதாவுடைய கையில் ஒப்பு கொடுத்தனால அவர் உயிரோடு எழுப்பப்படுகிறார். When he said it is finished, he gave up his ghost and he ascended heaven. உங்களுடைய ஆவியை பிதாவுடைய கையிலே நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். Your spirit must be given into the hands of the Father. பிதாவுடைய சித்தத்தை உங்களுடைய சரீரத்திலே செய்து நிறைவேற்றி முடிக்க வேண்டும். You have to do the will of the Father in your body and complete it. அதற்கு பின்புதான் அவர் பரலோகத்திலே ஏறினார் என்று சொல்லப்பட்டது. It is after this the Bible says Jesus ascended back to heaven. பரலோகத்திலே ஏறின மனுஷகுமாரனை அல்லாமல் வேற யாரும் ஏறவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. It is written, the Son of Man only, and none has been to the heavenly kingdom. பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமாகிய மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்திலே ஏறினவன் ஒருவரும் இல்லை. And it is the Son of God, Jesus, who has ascended to heaven, and none else. அதற்கு முன்பாக எலியாவும் ஏனோக்கும் பரலோகத்துக்கு ஏறி இருக்கிறார்களே என்று நாம் அறியலாம். But we can know that it was Enoch and Elijah without death are in heaven. அவர்கள் வானத்துக்கு தான் ஏறி இருக்கிறார்கள். They have gone to the heavens. எபிரேயர் 4 வானத்தின் வழியாக பரலோகத்தில் ஏறி சென்ற பிரதான ஆசாரி நமக்கு இருக்கிறார் என்று கொண்டு வருகிறார். In Hebrew, Paul argues that we have a high priest through the
the heavens, been to the most holy place. இயேசு கிறிஸ்து வானங்களின் வழியாக பரலோகத்துக்கு ஏறி போயிருக்கிறார். Jesus Christ through the heavens, he has been to the right arm of the Father. எந்த மனிதனும் பரலோகத்துக்கு இன்னும் ஏறி போகவில்லை. No man has been to the heavenly kingdom hitherto. ஆனால் இந்த ஏனோக்கும் எலியாவும் அவர்கள் ஏறி போயிருக்கிறார்கள், பரலோகத்துக்கு அல்ல, வானத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். But Enoch and Elijah, they have been to heaven, not to heaven but to the heavens. முதல் வானத்தை தாண்டி இரண்டாவது வானத்திலே ஏனோக்கையும் எலியாவையும் நாம் காணலாம். Apart from the first heaven, there is the second heaven where we can find Enoch and Elijah. இந்த இரண்டாவது வானத்திலே அவர்கள் இந்த மாம்சம் இரத்தமுள்ள சரீரத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். In the second heaven, in their flesh and in their bones, they abide. இந்த ஏனோக்கும் எலியாவும் அவர்கள் உயிரோடே வானத்திலே இருக்கிறார்கள். Therefore, Enoch and Elijah, they are alive, they are kept in heavens. அவர்கள் பூரணமான ஒரு அனுபவத்துக்குள்ளே தங்களுடைய ஓட்டத்தை முடிக்கவில்லை. And they did not complete the will of God perfectly in their bodies. தீங்கு வருவதற்கு முன்னே தேவன் அவர்களை சேர்த்துக் கொள்கிறார். Before the evil, God took them away from their dispensation. ஏனோக்கும் எலியாவும் திரும்ப வந்து மரிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says they have to come down, die again. மனிதன் ஒரு தடவை மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு It நியமிக்கப்பட்டிருக்கிறது. is appointed to men once to die and then judgment. அந்த நியமத்தின்படி அவர்கள் அந்தி கிறிஸ்து அரசாட்சியின் மத்தியிலே வந்து அவர்கள் மரித்து அதற்கு பின்பு அவர்கள் உயிரோடு எழுப்பப்பட வேண்டும். According to that appointment and discretion, they have to come down in the time of Antichrist, die as martyrs and then be risen and taken to heaven. அதற்கு பின்புதான் அவர்கள் நான்காவது வரிசையிலே கொண்டு வரப்படுகிறார்கள். And after that they are brought in the fourth order of resurrection. ஆகவேதான் இயேசு கிறிஸ்து இல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினது ஒருவரும் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. Which is why the Bible says, save Jesus, none has gone to heaven. நாம் பரலோகத்துக்கு ஏறும்படியாக சரீரத்திலே சம்பூர்ணமான தேவ சித்தம் செய்ய வேண்டும். In order to ascend to heaven, we need to have completed perfectly the will of God in our body. அவர் இறங்கினார், அவர் பரலோகத்துக்கு ஏறி It இருக்கிறார். is he who ascended and descended. இப்போது அவர் பரலோகத்திலே அவர் பிதாவின் வலது பார்சத்திலே இருக்கிறார். Right now he is in the right arm of the Father, seated in the heavens. இதை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? What does the Bible say about this? இருந்தவர், இருக்கிறவர், இன்னும் இருக்க போகிறவர். The one who was, who is, and he who is to come. அவர் ஏற்கனவே அவர் இருந்தவர். The one who was. இப்போது அவர் இறங்கி அவர் ஏறி இருக்கிறார். And now he has come down, gone up, he is. இனி அவர் நித்தியத்தை ஸ்தாபிக்கும் என்பது அவர் இருக்க போகிறவர். And hereafter he will be, because he will establish the eternity forever. வெளிப்படுத்த விசேஷத்திலே இந்த மூன்று காலங்களிலும் அவரை சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. In all of these three ages in Revelation book, we can find reference about this. ஏற்கனவே இருந்தவர், இப்போது அவர் இருக்கிறார், இனி நம்மை வந்து சேர்த்து அவர் இருக்க போகிறவர். The one who was, who is, he will come and he will be forever and ever. இதைத்தான் பிதாவின் வலது பார்சத்திலே நமக்காக இருக்கிறவும் அவரே என்று பவுல் சொல்கிறார். And Paul, this is what Paul says, he is in the right arm of the Father, there for us forever. அவர் நமக்காக மரித்தது மாத்திரமல்ல, அவர் எழுந்தது மாத்திரமல்ல, பிதாவின் வலது பார்சத்திலே அவர் இருக்கிறார். He not only died for us, he not only rose for us, but he is seated in the right arm of the Father for us. அவர் பிதாவின் வலது பார்சத்திலே இருக்கிறபடியால் தான் முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவர் என்று பவுல் சொல்கிறார். Paul writes, he is able to save us to the uttermost because he is in the right arm of the Father. பிதாவின் வலது பார்சத்திலே நமக்காக இருக்கிறது முன்குறிக்கப்பட்ட ஒரு அனுபவத்தை வெளிப்படுத்தும். And he in the right arm of the Father, seated for us, denotes the predestination he has on us. அவர்களை பற்றித்தான் பவுல் சொல்கிறார், நம்மளை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? And about them Paul writes, who can condemn us? நம்மளை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர் தேவன்தான் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க வேண்டும். It is Jesus alone, God alone who will condemn us. மனிதனை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது தேவன்தான். It is God who will condemn man. ஆனா பவுல் நம்மை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார் என்று சொன்னால் அந்த இடத்துல தேவன் இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். When Paul writes, who is it that condemneth us, it means it's not God in that context. தேவன்தான் ஒவ்வொருவரையும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க வேண்டும். It is God who condemns everybody in this world. இங்கு தேவன் இல்லாத யாரோ நம்மை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதாக பவுல் எழுதுகிறார். When Paul says, who is it that condemns, is absent from God and somebody else is there to put this condemnation on இந்த us. உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கக்கூடிய அதிகாரம் தேவனுக்கு தான் இருக்கு. It is God alone who possesses the authority to condemn each and every individual of this world. ஆனாலும் அதற்கு விரோதமாக நமக்கு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். But against that condemnation of God, somebody else is there to put us in this condemnation.
condemnation. நம்மளை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? Who is he that condemns us? தேவன் நம்மளை தீர்க்க மாட்டார். God will not do that. ஏனென்றால் நாம் முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம். It's because we are predestined by God. ஆனால் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்கள் இருக்கிறார்கள். But there are somebody who will put us in judgment. யோபை தேவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையே. God did not condemn Job. ஏன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை? Why did not Job in judgment? அவனை பற்றி சாட்சிதான் கொடுக்கிறார். And he gives good testimony about Job. ஆனால் அவனுக்கு விரோதமாக அவனை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படியாக விழுந்து போன தூதன் வந்து நிற்கிறான். But there is a fallen angel against Job to condemn and accuse him before God. அவனுடைய கையிலிருந்து அவனுடைய ஆக்கினையிலிருந்து அவன் தீர்க்காதபடி பாதுகாக்கும்படியாக தேவன் இருக்கிறார். And God is there to deliver and rescue him, liberate him out of the hands of this accuser. அவருடைய மரணம் மாத்திரமல்ல, அவருடைய உயிர்த்தெழுதல் மாத்திரமல்ல, நமக்காக வலது வாசத்தில் இருக்கிறபடினால் தான் அது நடக்கும். Not only his death, not only his ascension and resurrection, but his right arm experience is there to protect and preserve us from that accusation. இயேசு எனக்காக மரித்தார் என்று சொல்வது மாத்திரமல்ல, உயிர்த்தார் என்று சொல்வது மாத்திரமல்ல, வலது வாசல் இருக்கிறதுனால தான் எதிரி நம்மை நியாயந்தீர்க்க முடியாது. Not by just his death or by his resurrection, but because he is there in the right arm of the Father, the enemy cannot accuse us. We are liberated forever. இந்த யோபை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க வேண்டும் என்பது சாத்தானின் திட்டம். It is the plan and the idea of the Satan to condemn this Job. அவன் மேல் கவனம் வைத்தாயோ என்று அவர் கேட்கிறார். He said to Satan, did you mind him? ஏனென்றால் யோபுக்காக அவர் பேசுகிறார். It's because God is speaking on behalf of Job. நமக்காக பேசக்கூடிய வலது வாசலில் இருக்கிற வக்கீல் நமக்கு வேண்டும். But we need an advocate on the right arm of the Father to speak on behalf of us. யோபு சொல்கிறார், மனுஷனுக்கு தேவனுக்கு மத்தியிலே பேசக்கூடிய ஒரு ஆள் இருந்தா எனக்கு நல்லா இருக்குமே And கேட்கிறார். Job was blabbering. He said it would be good somebody in between me and God be there as a mediator. ஏனென்றால் முன்புறம் பின்புறம் எல்லா புறம் தேடியும் தேவனை காணவில்லை. Front, back, every sideways he saw, but he could not see God in that context. பிசாசு நியாயந்தீர்க்க நிற்கிறார். But Satan is there to condemn him. அவனுடைய நண்பர்களும் அவனை குற்றப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள். His very friends even condemn Job to the very core. பிசாசு நம்மை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன். And Satan is the one who condemns us. இந்த யோபுடைய நண்பர்களும் அவனை குற்றப்படுத்தி தான் The செய்கிறார்கள். friends of Job, they don't support him. It was words of condemnation. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கக்கூடிய ரெண்டு கூட்டத்தை நாம் காண முடியும். Here we can find two groups of people who condemn us. ஒன்று விழுந்து போன தூதன், The fallen angel is accusing us. மற்றொன்று மனிதர்கள். And another group is man. நியாயப்பிரமாணம் கூட நம்மளை ஆக்கினைக்குள்ளாக தான் தீர்க்கிறது. And the law also condemns us to judgment. நியாயப்பிரமாணம் ஒன்னும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி பரிந்து பேசல. The law of God never supports or speaks on our behalf. நியாயப்பிரமாணம் நம் ஒவ்வொருவரையும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கக்கூடியதாக இருக்கிறது. The law condemns each and every one of us. ஆகவேதான் அந்த விபச்சார ஸ்திரியை கையும் கையுமாக பிடித்தவர்கள் அவளை கல்லெறிந்து கொல்லும்படியாகத்தான் நிற்கிறார்கள். And therefore when that lady who did that the prostitution was caught red hand, they were all about to stone her to death. சாத்தான் விட்டாலும் இவன் விட மாட்டான். But Satan, though he left, but the law is there. அந்த விபச்சார ஸ்திரிக்கு விரோதமாக சாத்தான் ஒன்றும் வரல. But Satan didn't come up against this lady. ஆனால் இங்கு நியாயப்பிரமாணிகள் அவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும், அவளை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க வேண்டும் என்று வந்திருக்கிறார்கள். But the legalists, they have come to condemn her and to stone her to death. ஆனால் இயேசு கிறிஸ்து அவளை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க விடவில்லை. But Jesus Christ was there. He never allowed that lady to be condemned. ஏனென்றால் அவர் நமக்காக பரிந்து பேசுகிறார். It is because Jesus is our intercessor. யோபுக்காக பிசாசிடத்திலே பரிந்து பேசினவர். He spoke on behalf of Job or to the Satan. பிசாசு அவனை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க வரும்போது தேவன் விடவில்லை. When Satan came to condemn Job, he did not allow him to do so. இந்த விபச்சார ஸ்திரீ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க வரும்போது இயேசு விடவில்லை. When this harlot she was condemned by the legalist, Jesus never allowed her to be condemned to death. அதைத்தான் பவுல் சொல்கிறார், நம்மை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது யார்? That is what Paul says. Who is he that condemns us? ஏனென்றால் நாம் முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம். It is because we are predestined. நாம் இயேசு கிறிஸ்துவோடு கூட முன்குறிக்கப்பட்டவர்கள். We are chosen before. We are predestined in Christ. ஆகவே நம்மை மற்றவர்கள் நியாயந்தீர்க்க விடமாட்டார். Therefore Christ will never allow any man to condemn us. அவர் நம்மை நியாயந்தீர்க்கிறதில்லை. It is not he who condemns us even. சாத்தானை நியாயந்தீர்க்க விடுகிறதில்லை, மனிதர்களையும் நியாயந்தீர்க்க He விடுகிறதில்லை. never allows Satan or man to condemn us. நமக்கு விரோதமாக நம்மை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? Then who is he that condemns us? அவருடைய மரணம் மாத்திரமல்ல, உயிர்த்தெழுதல் மாத்திரமல்ல, நமக்காக வலது வாசல் இருப்பதுதான் முக்கியம். But
the ascension and the right arm experience is important more than his death and resurrection. இந்த வலது பார்சத்திலே இருக்கக்கூடிய மேலான காரியங்களை நாம் நாட வேண்டும். So we have to seek the right arm, better part of our life. அதைத்தான் பவுல் இந்த இடத்திலே சுட்டி காட்டுகிறார். And that's what Paul is mentioning right. பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கக்கூடிய மேலான காரியங்களை நாட வேண்டும். We have to seek those things which are above on the right arm of the Father. யார் பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கக்கூடிய மேலான காரியங்களை நாடுகிறார்களோ அவர்களை இந்த உலகத்தில் யாரும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க முடியாது. Them, those who seek the things which are in the right arm of the Father in above, they are not condemned by anybody in this world. அதுதான் பவுல் எழுதின முக்கிய கருத்து. And that is the central principle what Paul wrote. கொலோசியர் 3ஆம் அதிகாரத்திலே அதை பவுல் தெளிவாக சொல்லுகிறார். Colossians chapter 3, Paul is bringing in this. நீங்கள் உயிரோடு எழுப்பப்பட்டது உண்டானால், If it is true that you're risen from the dead, பிதாவின் வலது பார்சத்திலே இயேசு இருக்கக்கூடிய அந்த இடத்தில் இருக்கிற மேலான காரியங்களை நாடுங்கள். then you have to set your affection and seek those things which are above, wherein Christ is seated on the right arm of the Father. கொலோசியர் 3:1. நீங்கள் கிறிஸ்துவுடனே எழுந்தது உண்டானால் ஆ. கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள ஆ. மேலானவைகளை தேடுங்கள். நீங்கள் கிறிஸ்துவோடு எழுந்தது உண்டானால், If ye be risen with Christ, அவருடைய மரணத்தின் ஆசீர்வாதமும் உயிர்த்தெழுதலின் ஆசீர்வாதமும் நீங்கள் பெற்றது உண்மையானால், if it is true that you have received the blessing of his death and the blessing of his resurrection, உங்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காதபடி நீங்கள் காக்க வேண்டும் என்றால், if you want to protect yourself from any condemnation, பிதாவின் வலது பார்சத்தில் அவர் இருக்கக்கூடிய மேலானதை நாம் நாட வேண்டும். then we have to seek those things above which is on the right hand of Father. பவுல் எப்படி எழுதியிருக்கிறாரு? What has Paul written? அவர் மரித்தார், உயிரோடு இருக்கிறார், வலது பார்சத்தில் இருக்கிறார். நம்ம யார் தீர்க்க முடியும்? Paul says he died, he rose again, he is there in the right arm of the Father. Who can condemn us? இது அட்டையில ஒட்டி ஃப்ரேம் பண்ணி போட்ட உடனே நம்மளை யாரும் நியாயம் தீர்க்க முடியாது என்று நாம் நினைக்கிறோம். And we think because this is framed and hanging in our home, we think nobody can condemn us. பவுல் அதை சொல்லல. Paul is not meaning that. அவர் மரித்ததுனால நம்மளை நியாயம் தீர்க்க முடியாது. Because we died, nobody can condemn us. எப்படி? How? தாழ்மையை கற்றுக்கொண்டு பாவத்தோடு ஓய்த்திருந்தா நியாயம் தீர்க்க மாட்டாங்க. You should learn humility and rest from sin, and that's the meaning of death. அவர் எழுந்திருக்கிறதுனால நம்ம நியாயம் தீர்க்க முடியாது. Because he is risen, you're not condemned. நம்முடைய சரீரத்துல அவருடைய சித்தத்தை செய்து முடிச்சா நம்மளை யாரும் நியாயம் தீர்க்க முடியாது. Because he is risen, the resurrection values of doing his will coming into us, and there that is the point we are not condemned. இப்போது மரண ஆசீர்வாதமும் உயிர்த்தெழுதல் ஆசீர்வாதம் நமக்கு வந்தாச்சு. And now the blessing of his resurrection is part of our being. நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால், And now he says, if we have risen with Christ, அவர் இறங்கின ஆசீர்வாதமும் அவர் எழுந்த ஆசீர்வாதம் உங்க கையில இருந்தால், if his death and his resurrection which is coming down and going up is in you, இன்னும் ஒரு பகுதி உங்களை ஆக்கினைக்குள்ள தீர்க்கக்கூடிய பகுதி இருக்குது. one more thing is there which will make you to condemn. அது நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால் பிதாவின் வலது பார்சத்திலே இயேசு இருக்கக்கூடிய மேலான இடத்தை நாடுங்கள். Set your affection on things above, where Christ is seated in the right arm of the Father. பூமிக்குரிய காரியங்களை நாம் நாடக்கூடாது. And you need not set your affections on the things which are of this earth. அன்பின் பூரண கட்டை நீங்கள் தரித்துக் கொள்கிறீர்கள். You have put on the perfect bond of perfection which is charity. அதுதான் நாம் பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்ளக்கூடிய வாஞ்சை. And that is the desire to long for the heavenly habitation. அந்த அன்பு என்று சொல்லக்கூடிய அந்த கட்டை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். We have to be clothed with the bond of love. பரம வாசஸ்தலத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் வாஞ்சியாய் இருக்கிறோம். We are burdened and we are longing for the heavenly habitation. அதை பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்திலே நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. In Philippians chapter 3, Paul writes, our habitation is in heaven. அங்கிருந்து கர்த்தராகிய கிறிஸ்துவின் இரட்சகரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். And out of which place we long for the Savior to come. அவர் தம்முடைய வல்லமையை செயல்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை மகிமைக்கு ஒப்பான சரீரமாய் மாற்றுவார். And from there he will turn our mortal bodies into his glorified body. பிதாவின் வலது பார்சத்திலே இயேசு இருக்கக்கூடிய அந்த அன்பின் கட்டை நாம் தரித்துக் கொண்டால்தான், And only when we put on the bond of love right from the Father's place, பரலோகத்திலே நாம் போய் இருக்க வேண்டும் என்ற வாஞ்சை அந்த தவிப்பு நம்மளுக்குள்ளே வந்து கொண்டே இருக்கும். and then the thirst and the desire to go to heaven and be with God will abound in our lives. ஆவியின் முதல் பலனை பெற்ற நாம் நம்முடைய சரீர மீட்பை பெறுவதற்காக ஆவலோடு காத்திருந்து தவிக்கிறோம் என்று Paul சொல்றார். says we who have the first fruit of the Spirit for the redemption of the body, we long and groan within us. பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலே நாம் தவிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கிறது. Through the Spirit, Holy Spirit unction, we have a groaning experience.
experience. தேவனோடு நாம் பேசக்கூடிய அனுபவம் மாத்திரமல்ல, சரீரத்திலே நாம் தவிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்கிறது. Not only speaking with God, but also groaning within us, experiences stay in us. அன்பின் கட்டை தரித்துக் கொண்டு தேவனோடு வாழக்கூடிய அந்த வாஞ்சை நம்மளுக்குள்ள இருக்கும்போது நம்முடைய வல்லமையுள்ள செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை மகிமைக்குப்பான சரீரமாய் அவர் The மாற்றுவார். bond of love which we have put on, and when we are transformed into His nature, then the Lord will make us to know all of His blessings. இயேசு பரலோகத்திலிருந்து இறங்கினபடினால் தாழ்மையை கற்றுக்கொண்டு பாவத்திலிருந்து நாம் ஓய்ந்திருப்போம். Because He came down from heaven, we learn humility and are set apart from sin. தாழ்மையோடு பாடுபடுகிற அனுபவம் நமக்கு இருக்கும்போது பாவத்தை விட்டு நாம் ஓய்ந்திருப்போம். When we have humility and when we suffer for the Lord, we can set apart from all இயேசு sins. பரலோகத்திலிருந்து இறங்கினபடினால் பாவத்தை விட்டு நாம் ஓய்ந்திருக்கிற வாழ்க்கை இருக்கிறபடினால் நம்மை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார் என்று நாம் சொல்ல முடியும். Because He came down, who is it that condemns us is our challenge. அவர் பரலோகத்துக்கு ஏறி இருக்கபடினால் நம்முடைய சரீரத்திலே உயிர்த்தெழக்கூடிய வல்லமையை அவர் நமக்கு தந்திருக்கபடினால் நம்மை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார் என்று நாம் சொல்ல முடியும். And number 2, we can say because He's ascended and given us that, and we can boldly say who is that condemn us in our body. மனதிலும் இருதயத்திலும் அந்த ஆகாரம் இருக்கும்போது சரீரத்திலே அவருடைய சித்தத்தை நாம் செய்து நிறைவேற்ற முடியும். When the food of the Lord is in our mind, heart and body, we can do the Lord's will perfectly. நீங்கள் இயேசுவோடு எழுந்தது உண்டானால் அவருடைய வலது வாசல் இருக்கிற மேலான காரியங்களை நாடுங்கள். If you are risen with Christ, then seek those things which are above in His right hand. இந்த பூமியிலே நாம் பாரம் சுமந்து தவிப்பது மாத்திரமல்ல, பரம வாசஸ்தலை பெற்றுக்கொள்ளும்படியான வாஞ்சியாய் இருக்கிறோம். Not only we groan in this body, but we also long for the heavenly habitation to be clothed on. நம்மை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவன் யார் என்று நாம் தைரியமாக நாம் சொல்ல Then முடியும். boldly we can say, who is it that condemns me? அவர் நமக்காக மரித்தவர், நமக்காக எழுந்தும் இருக்கிறார், நமக்காக பிதாவின் வலது வாசலே இருக்கிறார். He died for me, He rose for me, He's also seated in the right arm of the Father for me. யோபுக்காக பரிந்து பேசினவர், The Lord who spoke on behalf of Job, கல்லெறியப்பட்ட விபச்சார ஸ்திரீக்காக பரிந்து the பேசினவர், Lord who spoke on behalf of the prostitute women who came to Jesus, நாம் ஒவ்வொருவருக்காக பிதாவின் வலது வாசலே பரிந்து பேசக்கூடியவராகவே and for இருக்கிறார். each and every one of us in the right arm of the Father intercedes. ஆனால் தாழ்மையை நாம் பெற்றுக்கொள்வோம். Therefore, let's put on humility. சரீரத்திலே தேவ சித்தத்தை செய்து நாம் நிறைவேற்றுவோம். Let's do the will of God in our body and complete it. மேலான காரியங்களை அன்பை நாம் தரித்துக் கொண்டு அவரிடத்திலே நாம் தவிக்கக்கூடியவர்களாக நாம் இருப்போம். Let's put on the heavenly bond of peace and other virtues, and let's groan and long for His coming. மனிதன் தேவபுத்திரனாக மாறும்படியாக சகல சிருஷ்டிகளும் ஆவலோடு தவித்துக் கொண்டிருக்கிறார். And all the creation is awaiting, longing for man to become the sons of God. அந்நிய பாஷையிலே தேவனோட ரகசியங்களை நாம் பேசுவோம். Speak in tongues, mysteries in the Spirit. ஆவிலே நிறைந்து சரீரம் மீட்புக்காக நாம் ஆவலோடு காத்திருந்து தவிப்போம். Get filled in the Spirit and pray in the Spirit for the redemption of the body. அதற்காக பிதாவின் வலது வாசலிலே உயர்த்தப்பட்டு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். Which reason why God has lifted up Jesus to the right arm of the Father, from where He has poured out His Holy Spirit. அவர் நமக்காக மரித்தவர், அவர் நமக்காக எழுந்தவர், பிதாவின் வலது வாசலிலே இருந்து பரிந்து பேசுகிறவர். He died for us, rose for us, intercedes for us on behalf of us on God to God. நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? நம்மை குற்றம் சாட்டுகிறவன் யார்? நம்மை நியாயம் தீர்க்கிறவன் யார்? Who is against us? Who condemns us? And who is that who speaks against us? அவருடைய அன்பை விட்டு நம்மை யாரும் பிரிக்க முடியாது என்று பவுல் சவால் விடுகிறார். Paul challenges, there is nobody who can separate us from the love of God. இந்த அன்பினாலே நிரப்பப்படுவோம். Let us all be filled with the love of God. அவருடைய அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை ஒருபோது வெட்கப்படுத்தாது. Because His love is poured out into our hearts, that hope will not ashame us. சாத்தான் ஆதாமுக்கு ஏவாளுக்கு வெட்கத்தை உடுத்தி கிரீடத்தை அவன் பறித்துக் கொண்டான். And Satan had clothed a shame to Adam and Eve and took off the crown from him. சாத்தானுக்கு வெட்கத்தை உடுத்தி நம்முடைய தலையிலே கிரீடம் பூக்கட்டும். Let the Lord put shame to Satan and crown us with His glory. அதற்காக இயேசு உயிரோடு எழுப்பப்பட்டார். That is the reason why Jesus came forth from the dead. முன்குறிக்கப்பட்டவர்கள் அழைக்கப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்டு மையப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். For the chosen are called, glorified, justified, and they are magnified as well. தேவன் எப்போ இருக்கிறாரோ அப்பொழுதே அவருடைய மனதிலே நாம் இருக்கிறோம். We are in the mind of the God from the very existence of God. அன்பில் பரிசுத்தமும் குற்றமில்லாத இருக்கும்படியாக உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். Before the foundation of the world, that we should be holy and without blemish in love, He has chosen us in Him. அவருடைய அன்பினாலே நிரப்பப்படுவோம். Now let us all be filled with His love. அவருடைய வல்லமையினாலே நிரப்பப்படுவோம். Let us all be filled with His power. அவருடைய கிருபையினாலே நிரப்பப்படுவோம். Let us all be filled with His grace.